எல்லாருக்கும் ஹாய்ங்க. நான் பார்க்கவி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா நம்ம 30 days சேலஞ்சில் 10 days வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து 11th day இருக்கும். ரெகுலராக நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ வந்து ப்ரீவியஸ் டே நம்ம மார்னிங் டு நைட் என்ன ஹோல் டே ரொட்டீன் ஃபாலோ பண்ணியிருக்கோம், அதை நெக்ஸ்ட் டே வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து நம்ம 30 days சேலஞ்சில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சண்டே டயட் வந்து எனக்கு எப்படி போச்சு அப்படின்றத நான் உங்ககிட்ட எனக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் வெயிட் லாஸ் பண்ண நினச்சிட்டே இருக்கீங்க, ஆனால் ஏதோ ஒரு டிலே பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கான கரெக்டான டைம். ஸோ வந்து நம்ம 2025 ஸ்டார்ட் ஆகி 1 month ஓடிச்சு, எப்படி போச்சுன்னே தெரியல. ஸோ வந்து February monthக்கு வந்தாச்சு. ஸோ வந்து பரவாயில்ல, இப்போவாது உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சூப்பராக உங்களோட ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வந்து செட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போவும் டிலே ஆகலை, என்னடா 10 days ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ இன்றைக்கே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இன்றைக்கிலேருந்து நெக்ஸ்ட் 30 day ஒரு சேலஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக உங்களோட ரொட்டீன் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணாங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் 21 days கண்டினியூஸாக பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்மளோட டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம அது வந்து ஒரு ரொட்டீனாக வந்து மாறிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள். சூப்பராக உங்களோட 30 days சேலஞ்ச் வந்து எடுத்துகிட்டு போங்க. அதுலேயே உங்கள் பாடி டைப் வந்து எந்த மாதிரி விஷயங்களை அடாப்ட் பண்ணுது, உங்கள் பாடிக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் வந்து லூஸ் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஓவரால் ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அதை வச்சு ஒரு பெட்டர் மீல் பிளேட் வந்து பிளான் பண்ணலாம், ஒரு பெட்டர் டயட் பிளான் பண்ணலாம், ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்ஸ் எதாவது எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எவ்வளோ டைம் பீரியட்குள்ளே உங்களோட டார்கெட் வெயிட் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு வந்து ஓவரால் எல்லாத்துக்குமே உங்களுக்கு சூப்பரான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இப்போவும் டிலே ஆகலை, இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெயிட் லாஸ் ரிலேட்டட் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்களும் வந்து டெய்லி வந்து பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம சேலஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் நிறைய வெயிட் லாஸ் ரெசிபீஸ், ஃபுட் ரெசிபீஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்க போகிறேன். ஸோ மிஸ் ஆகாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு விஷயம் தான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஓகே, வெயிட் லாஸ், நான் ஏன் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் கொஸ்டின் மைண்டில் வரலாம். ஒரு சிலர் வந்து உண்மையாகவே ஆசைப்படலாம். ஒன்ஸ் வெயிட் லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபிசிக்கலாகவும் சரி ஹெல்த் வைஸும் சரி ரொம்ப சூப்பராக எனர்ஜெட்டிக்காக வந்து ஃபீல் ஆகும். ஸோ நம்மளை கண்ணாடியில் பார்க்கும்போது நம்ம அட்மையர் பண்ணுவோம், நம்மளோட அப்பியரன்ஸ் வந்து நமக்கு பிடிக்கும். ஸோ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வெயிட் கெயின் ஆகிட்டீங்க, ஒரு 10 kg 15 kg வெயிட் அதிகமாகிட்டீங்க, கம்மி பண்ணி பாருங்கள். கம்மி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து நீங்கள் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆவீங்க. ஸோ நீங்கள் ட்ரெஸ்ஸப் உங்களுக்கு பத்தாமல் இருக்கிற ட்ரெஸ்ஸு நீங்கள் ஒரு 5 years 10 years முன்னாடி போட்ட ட்ரெஸ்லாம் எடுத்து மறுபடியும் போடும்போது உங்களுக்கு 10 வயசு குறைஞ்ச மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலும் க்ரியேட் ஆகும். ஸோ எதையோ சாதித்த மாதிரி வந்து ஒரு திருப்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆசைப்படுறீங்க, ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தால் ஏதோ ஒரு சின்ன ஒரு சோம்பேறித்தனம் அதனால தள்ளி போடுறீங்க அப்படின்னா வேணாம். ஸோ இன்றைக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்மையாகவே ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களோட முதல் ஸ்டெப் எடுத்து வைங்க. சூப்பராக உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து உங்கள் வெயிட் லாஸ் வந்து நீங்கள் பண்ணிட முடியும். நீங்கள் வெயிட் லாஸ்ன்றது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. அப்படி ரொம்ப ஈஸியாக இருந்தால் யார் வேணால் பண்ணிட முடியும்ல, டக்குன்னு வெயிட் போடலாம், குறைக்கலாம். ஸோ வந்து அதே மாதிரி இது பண்ணவே முடியாது அப்படின்ற அளவுக்கு கஷ்டமானதும் இல்லை. ஸோ யார் ஒருத்தவங்களோட ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் வந்து செட் பண்ணி அதில் வந்து ரொம்ப டிசிப்ளினாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி ஃபோக்கஸ்டாக நல்ல உழைப்பு கொடுக்க முடியுமோ, பொறுமையாக இருக்கணும், நல்லா உழைக்கணும், ரொம்ப ஃபோக்கஸ்டாக யாரால் இருக்க முடியுமோ அவங்க கண்டிப்பாக ரிசல்ட் பார்ப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து கிடைக்கும். சரி, இதே பண்ணிட்டோம், நம்ம எதாக இருந்தாலும் நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு உங்களை பற்றின ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ஸோ இது மூலமாக உங்கள் லைஃப்பே கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இன்னும் டிலே ஆகலை, இன்றைக்கி உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நம்ம வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புல என்னென்ன பெனிஃபிட் நடக்குது அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தோம்னா நிறைய ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் ரீசெண்ட் டேஸில் நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் கம்மியாகும். இப்போ நம்ம உடம்புல வந்து ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வந்து என்ன, ஒரு மோட்டார் வந்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணுதோ அதுதான் ஹார்ட் வந்து நம்ம உடம்புல வந்து அந்த மாதிரி ஒர்க் தான் பண்ணுது. இப்போ மோட்டார் என்ன பண்ணுவோம், தண்ணியை பம்ப் பண்ணி எடுத்து ஃபுல்லாக வந்து கொடுக்குமா. ஸோ அதே மாதிரி தான் நம்ம உடம்புல உள்ள எல்லா பார்ட்ஸுக்கும் பிளட்டை வந்து பம்ப் பண்ணி எடுத்து சப்ளை பண்ணுறது நம்ம ஹார்ட்டோட வேலை. கரெக்டுங்களா. ஸோ இப்போ நம்ம உடம்பு வந்து நம்ம ஹைட்டிக்கான வெயிட்டுக்கு இருக்கோம் அப்படின்னா ஹார்ட் வந்து நம்ம அப்போ என்ன பண்ணணும், நம்ம பாடி சர்ஃபேஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து பிளட் ஃப்ளோ வந்து ரொம்ப நார்மலாக இருக்கும். ஹார்ட் அதுக்கான
ஃபங்க்ஷன் மட்டும் பண்ணும். இப்போ நம்ம ஓவர் வெயிட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம பாடியோட சர்ஃபேஸ் நம்ம சுற்றளவு பெருசாகும் போது என்ன ஆகும், ஹார்ட் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு எஃபர்ட் போட்டு இன்னும் கொஞ்சம், ஏன்னா பாடி பார்ட்ஸ் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக பிளட் சப்ளை போகணும் இல்லைங்களா, போனால் அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு தான் அந்த எக்ஸ்ட்ரா உள்ள பாடி சர்ஃபேஸ்க்காக அது ஒர்க் பண்ணணும். ஸோ அது ரொம்ப எஃபோர்ட் போட்டு பண்ணும்போது தான் நமக்கு அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ வெயிட்லாம் குறைச்சி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் வரதுலேருந்து கம்மியாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து சூப்பரான விஷயம். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மெயினாக நம்ம ஓவர் வெயிட் ஆனோம் அப்படின்னா நம்ம பாதிக்கிற விஷயம் பார்த்தோன்னா நம்மளோட நீஸ், நம்ம முட்டி. ஏன்னா நம்ம நம்ம உடம்போட ஃபுல் வெயிட்டையும் தாங்கி நிறுத்துறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முட்டி தான். ஸோ நம்ம எவ்வளோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறோமோ ஃபுல் ஃபோர்ஸும் போய் நம்ம முட்டியை தான் டேரெக்டாக ரீச் பண்ணும். ஸோ ஒரு சின்ன வயசுலேயே வந்துட்டு ஒரு நீ பெயின் அந்த மாதிரிலாம் நம்ம ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நீ பெயின் வரலாம், பின்னாடி பேக் பெயின் வரலாம். வெயிட் அதிகமாகும் போது நம்ம தண்டோட வந்து அதை தாங்க முடியாமல் ஸோ பேக் பெயின் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் முடிஞ்சளவு வந்து நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிறோம். அதனால தான் நம்ம வெயிட் லூஸ் பண்ண நமக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகும், நம்மளால் நல்லா நடக்க முடியும். ஸோ ஒரு எவ்வளோ தூரம் நடந்தாலும் முன்னாடி ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடக்கிறோம் அப்படின்னா இப்போ அதே அளவு வெயிட் குறைச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் உங்களால் அசால்ட்டாக நடக்க முடியும். நீங்களே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ செகண்ட் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நீ பெயின்லாம் வந்து வராமல் கம்மி பண்ண முடியும். நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம லேடிஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட வெயிட் கெயின் ஆனதுக்கப்புறமா ஃபேஸ் பண்ணுற விஷயம் பிசிஓடி ப்ராப்ளம்ஸ். அதெல்லாம் வந்து வெயிட் கெயினால தான் வருது. இப்போ பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, நம்ம டாக்டருக்கு போய் பார்த்தாலுமே அவங்க மெடிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ மெடிசன்ஸோட சேர்த்து இதையும் ஸ்ட்ரிக்டாக சஜஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுங்கள், வெயிட் லாஸ் பண்ணால் தான் இந்த ப்ராப்ளம் வந்து ஃபுல்லாக க்யூர் ஆகும், பீரியட்ஸ்லாம் வந்து ரெகுலர் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பர்சனலாக எனக்குமே ஃபீல் ஆகியிருக்கு. ஸோ எனக்கு இரகுலர் பீரியட்ஸ்லாம் இருந்தது. ஸோ ஓரளவுக்கு வெயிட் நான் மெயின்டைன் பண்ணி ப்ராப்பரான வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிக்கும் எனக்கு வந்து அது எல்லாமே சரியாயிடுச்சு, ரொம்ப நார்மலாக வந்து இருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ வெயிட் லாஸ்ன்றது நம்ம வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னொரு விஷயம் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா ஓகேங்க, எனக்கு இந்த எந்த ப்ராப்ளமே இல்லை, எனக்கு நீ பெயின் இல்லை, பிசிஓடி ப்ராப்ளம் இல்லை, எனக்கு வெயிட் கெயின் ஆகி தான் இருக்குது, ஆனால் இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா இது கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. இந்த விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆவீங்க. ஸோ டே டு டே லைஃப்பில் நடக்கிற சின்ன விஷயங்களில் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் நீங்கள் போடுற மாதிரியே இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ என்னோட ஐடியல் வெயிட் பார்த்தோன்னா மேக்ஸிமம் 65 kg வரைக்கும் நான் இருக்கலாம். ஸோ 65 kg இருக்க வேண்டியன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் வரேன், ஓகேவா? அது வந்து ரொம்ப நார்மல். நான் வருவேன், ஸோ எனர்ஜெட்டிக்காக நடக்க முடியும். 3-4 டைம்ஸ் அட் டைமில் என்னால் ஏறி இறங்க முடியும். ஸோ அதே 65 kg இருக்க வேண்டியன்னா வெயிட் கெயின் ஆனதுனால 95 kg இருக்கேன். ஸோ 95 kg இருக்குங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் கீழேருந்து நான் மாடிக்கு வரும்போது என் வெயிட்டு கூடவே எக்ஸ்ட்ரா 30 கிலோ தூக்கிட்டு வரேன், ஓகேவா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வெறுமனே கை வீசிட்டு நடக்கிறதுக்கும் உங்கள் கையில் வந்து ஒரு 25 கிலோ 30 கிலோ உள்ள அரிசி மூட்டை தூக்கிட்டு நடக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டே டு டே லைஃப்பில் நீங்கள் எந்த ஒரு சின்ன விஷயத்த பண்ணாலும் கிச்சனில் சமைக்கிறீங்கன்னாவே வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் 65 கிலோ இருக்கணும், அந்த இடத்துல 95 கிலோ தூக்கிட்டு ஒரு 2 மணி நேரம் நிற்கிறீங்க அப்படின்னா உங்களோட அந்த எக்ஸ்ட்ரா 30 கிலோவையும் உங்களோட முட்டி தான் தாங்கி நிறுத்துது இல்லைங்களா? ஸோ உங்களோட அந்த ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாகலாம். ஸோ எனர்ஜி லெவல் கம்மியாகலாம், ஒரு மாதிரி சலிப்பு தட்டலாம். ஸோ மென்டலி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம பாசிட்டிவாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டே டு டே லைஃப்பில் ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு பாசிட்டிவான ஒரு லைஃப் ஸ்டைலையே வந்து நம்ம தொலைச்சிட்டு வர ஆரம்பிச்சிடும். நமக்கே தெரியாமல் நம்ம டிப்ரெஷன் ஆகும், ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ ரொம்ப அதிகமாக சீக்கிரமே ஸ்வெட் ஆகும். ஸோ ஈஸியாக பண்ண வேண்டிய வேலைக்கு ரொம்ப டைம் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து டே டு டே லைஃப்பில் நீங்கள் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்கள் கூடவே எக்ஸ்ட்ரா எங்கே போனாலும் 30 கிலோ எக்ஸ்ட்ரா தூக்கிட்டே போனீங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு மாதிரி டென்ஷன் ஆகாது, ஃபிசிக்கலும் சரி மென்டலாகவும் சரி. ஸோ ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வரதானே செய்யும். ஸோ அதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு உண்மையாகவே நினைக்கிறீங்க, நமக்கு ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ் ஒரு மோட்டிவேஷன் மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னா அது கொடுக்குறதுக்கு நான் இருக்கேங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் நம்ம வெயிட் லாஸ் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெயிட் லாஸ் ரிலேட்டட் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இப்போ ஒன்ஸ் நம்ம சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய வந்து வெயிட் லாஸ் ஃபுட் ரெசிபிஸ் வந்து நான் உங்களுக்காக ஷூட் பண்ணி கொடுக்க போகிறேங்க. ஸோ அப்பப்போ நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ண போகிறோம். இல்லை பர்டிகுலராக உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் கேட்கலாம். ஸோ இந்த டாபிக் பற்றி பேசுங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு வெயிட் லாஸ் ரிலேட்டட் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம அதை பற்றி டெடிகேட்டடாக நிறைய பேர் கேட்குறீங்க அப்படின்னா அதை பற்றி டெடிகேட்டடாக நம்ம வீடியோஸ் கூட கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம்.
ஸோ உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டிஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக ஓப்பனாக ஷேர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக நான் இருக்கேங்க. முடிஞ்சாலும் உங்களோட டவுட்ஸ் வந்து நான் கிளாரிஃபை பண்ணுவேன். ஸோ அதை தவிர உங்களுக்கு பாசிட்டிவாக ஃபீல் ஆகுது, பர்சனலாக எனக்கு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகுது, எனக்கு இவ்வளோ வெயிட் கம்மியாகிருக்கு அப்படின்னு எந்த ஒரு சின்ன சேஞ்ச் நீங்கள் பார்த்துருந்தாலும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் பார்த்துருந்தாலும் அதையும் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம வீடியோஸ் பார்க்குற மற்றவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் இன்னொருத்தரோட லைஃப்பில் வந்து ஒரு சூப்பரான ஒரு இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் பண்ணிவிட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா இன்னும் யோசிச்சுட்டே இருக்காதீங்க. ஸோ 2025 ஸ்டார்ட் ஆகி ஜான்வரி 1 மந்த் அதுக்குள்ளே ஓடிடுச்சு. இப்போ 2nd மந்தில் வந்துட்டோம். ஸோ சூப்பராக பிளான் பண்ணி இந்த இயரே வந்து ரொம்ப சூப்பராக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ கண்டிப்பாக ஜான்வரி மாதம் வந்து ரொம்பவே பாசிட்டிவாக அது பண்ணும் இது பண்ணும் ரொம்ப மோட்டிவாகவே இருந்திருக்கும். ரொம்ப ஒரு மோட்டிவேஷனோட சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அதே ஒரு எனர்ஜியை சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போங்க. உங்களோட டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இவ்வளோ வெயிட் நான் ரீச் பண்ணணும், அது போகிறதுக்கு நான் என்ன விஷயங்கள் நடுவில் எந்த மாதிரி ஹேர்டல்ஸ் வந்தாலும் அதை தாண்டி நான் போய் என்னோட சக்ஸஸ் ரீச் பண்ணுவேன் அப்படின்னு வந்து ஃபோக்கஸ்டாக இருங்க, மோட்டிவேஷனாக இருங்க. ஸோ செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பாக நம்ம எல்லா லைஃப்லையுமே ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ நம்ம ஓப்பனாக நம்ம மனசில் எனக்கு எல்லாத்தையும் வந்து புலம்புறதுக்கு நமக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லா டைம்லையும் அவைலபிளாக இருப்பாங்களா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது இல்லைங்களா? ஸோ எப்போவுமே வந்து செல்ஃப் மோட்டிவேஷன்றது வந்து நம்மளே மோட்டிவேட் பண்ணணும். செல்ஃப் லவ், செல்ஃப் மோட்டிவேஷன் அது எல்லாமே வந்து லைஃபுக்கு ரொம்ப முக்கியங்க. அது சீக்கிரமாக உங்கள் சக்ஸஸ் போய் நீங்கள் ரீச் ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ என்னால் முடிஞ்சளவு கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இந்த ஒரு சேலஞ்சோட ஸ்டாப் ஆக போகிறதில்ல. ஏன்னா வெயிட் அப்படின்றது வந்து ஸ்டேபிளாக இருக்க போகிறதில்ல, ஏறலாம் இறங்கலாம். ஸோ எந்த மாதிரி வேணால் இருக்கலாம். நம்ம ஃப்யூச்சரில் நிறையா அடுத்தடுத்து சேலஞ்சஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நிறைய ஃபெஸ்டிவல் டைம் வரும். ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம நிறையா சாப்பிடுவோம். ஸோ நம்ம வெயிட் நம்ம கண்ட்ரோல் மீறி போகும். ஸோ வந்து நம்ம அப்பப்போ சேலஞ்சஸும் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ வந்து சூப்பரான ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ டே டு டே லைஃப் எப்படி ஒரு கண்டென்ட்ஃபுல்லாக மாற்றுறது, எப்படி ஒரு பாசிட்டிவான லைஃப் ஸ்டைலுக்கு போகிறது அப்படின்னு நிறைய விஷயம் நம்ம சேனலில் ஷேர் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணி சூப்பரான உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம Q&A செஷனுக்குள்ளே போகலாம். அன்னக்குடி சிஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஹாய் சிஸ்டர், நான் டெய்லராக இருக்கேன். ஸோ நீங்கள் 30 days சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் ஸ்டார்ட் பண்ணேன். 5 days கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். ஸோ 78.4லேருந்து 76.9 kg வந்திருக்காங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா அவங்க 5 daysலேயே வந்து 1.5 kgs வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் சிஸ்டர், சூப்பரான இம்ப்ரூவ்மெண்ட். நீங்கள் இப்போ தான் உங்கள் வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஃபோக்கஸ்டாக பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டர் கண்டென்ட் ரெடியூஸ் ஆகுறதுனால சூப்பராக வெயிட் லாஸ் வந்து நடக்கும். ஸோ உங்களுக்கே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், நம்மளால் முடியுது, இன்னும் நல்லா சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கே வந்து தோணும். ஸோ சொல்லியிருக்காங்க. பட் மேரேஜ் வீக்கில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்தாங்க. ஸோ டயட் ஃபாலோ பண்ண முடியலை, ரொம்ப ஒர்க்கு. ஸோ மறுபடியும் 77.7க்கு வந்துட்டேன். ஸோ நாளைக்கு இருந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுற சிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ஓகே சிஸ்டர். நம்ம சம்டைம்ஸ் வந்து இது நடக்க தான் செய்யும். நம்ம ஒர்க்கு வந்து திடீர்னு ஒவ்வொருத்தர் ஒர்க்கும் ஏதோ ஒரு டைமில் வந்து ஹெல்த்திக்காக இருக்கும். அது டெய்லர்ஸ் ஜாப் சொல்லவே வேணாம். நம்ம ஃபங்க்ஷன் டைம்லையும் சரி, முகூர்த்த நாட்கள், ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அதிகமாக தான் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் சாப்பிடாம கூட மார்னிங் மிஷினில் உட்காந்திங்கன்னா நைட்டு வரைக்கும் எழுந்திரிக்க முடியாது. அப்போ பசிக்கு ஏதோ ஒன்று கிடைச்சதை சாப்பிடணும் அப்படின்னு தான் தோணும். எனக்கு புரியுது. இட்ஸ் ஓகே சிஸ்டர், உங்கள் ஒர்க்குக்காக தான் நீங்கள் அதை பண்ண முடியல. ஆனால் உங்களுக்கு இப்போ ஓவரால் வந்து ஒரு ஐடியா வந்து இருக்கும். 5 daysல 1.5 kg உங்களுக்கு குறைக்க முடியுதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதை பற்றின ஒரு சூப்பரான நாலேஜ் கிடைச்சிருக்கும். ஸோ இன்னைக்குலேருந்து சூப்பராக உங்களோட சேலஞ்ச் வந்து எடுத்துகிட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக உங்களால் டார்கெட் போய் ரீச் பண்ண முடியும். ஸோ என்னடா மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு டிசப்பாயிண்ட் ஆகாமல் மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்து சூப்பரான விஷயம். அது இருந்தாவே வந்து நம்ம நெக்ஸ்ட்டு போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டோம். ஸோ எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் தப்பாக நடந்துச்சு, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடக்கல, ஸோ இட்ஸ் ஓகே, ரீஸ்டார்ட் அப்படின்ற விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சு சூப்பராக நம்ம சேலஞ்ச் வந்து எடுத்துகிட்டு போங்க சிஸ்டர். ஸோ ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக உங்களால் முடியும் சிஸ்டர். சீக்கிரமே டார்கெட் ரீச் பண்ணிடுவீங்க. லக்ஷ்மி மேம் சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ்மா, ரீச்சிங் 73 kg, நோ பிபி, நோ சுகர், பட் பிகாஸ் ஆஃப் ஓவர் வெயிட் ஃபீலிங் நீ பெயின். ஸோ நவ் பெட்டர், ஹாப்பி டு ட்ராவல் வித் யூ கைஸ், காட் பிளஸ் யூ டியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பிளெஸிங்ஸ் மேம். கண்டிப்பாக நம்ம நேற்றுக்கே இதை பற்றி தான் பேசியிருந்தோம். ஸோ நீங்கள் வந்து நோ பிபி நோ சுகர் அப்படின்றதுலே தெரியுது நீங்கள் எவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஃபுட் ஹேபிட்ஸில் வந்து இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் மேம். ஸோ நீங்கள் வெயிட் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது 75 kg இருந்ததாக சொல்லியிருந்தீங்க.
ஸோ இப்போ 73 kgs 2 kgs வந்து லாஸ் பண்ணியிருக்கேங்க. சூப்பர் மேம், கீப் ராக்கிங் மேம். கண்டிப்பாக வந்து நீ பெயின் நான் இன்னைக்கு வீடியோ கூட ஆல்ரெடி நல்லா பேசியிருப்பேன். ஸோ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹோல் பாடி வெயிட்டை வந்து நம்ம தாங்குற வந்து ஹோல் ப்ரெஷரும் நம்ம நீக்கு தான் டைரெக்டாக போகுது. ஸோ அந்த நீ பெயின்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வெயிட் வந்து முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நீ பெயின்ஸ்லேருந்து தப்பிச்சிடலாம். ஸோ மேம் உங்களுக்கு பெட்டராக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. சூப்பர் மேம், சீக்கிரமாக உங்கள் டார்கெட் வெயிட் ரீச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சுத்தமாக நீ பெயின் எதுவும் இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான ஒரு எனர்ஜெட்டிக்கான லைஃப் ஸ்டைல் வாழ்கிறதுக்கு ஆல் தி பெஸ்ட் மேம். பவுண்டரேக்கா மேம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஹாய் மேம், மார்னிங் ஜீரா வாட்டர், மார்னிங் ஃபுட்டு வந்து மில்லட் தோசை வித் டொமேட்டோ சட்னி, லஞ்சுக்கு கர்ட் ரைஸ், பன்னீர் ஃப்ரை, டின்னருக்கு வந்து ரசம் சாதம், குக்கும்பர் கேரட் பொரியல், வாக்கிங் வந்து 2000 ஸ்டெப்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ, காட் பிளஸ் யூ மை டியர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பிளெஸிங்ஸ் மேம். சூப்பர் மேம், நீங்கள் இனிஷியலாக வாக்கிங் ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ வந்து உங்கள் டயட்டில் என்ன மாதிரி ஃபுட்லாம் எடுத்துக்கிறீங்க ரெசிபிஸும் ஷேர் பண்ணுறீங்க. ஸோ சூப்பர் இம்ப்ரூவ்மெண்ட் மேம். ஸோ டெய்லி வாக்கிங் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஹெல்த்தும் நல்லா பார்த்துக்கோங்க மேம். உங்கள் ஹெல்த் சப்போர்ட் பண்ணால் வாக்கிங் பண்ணுங்கள், இல்லை டயட் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மேம். சூப்பராக இருக்கும் உங்கள் டயட் பிளான்ஸ்லாம். இதே மாதிரி ஸ்ட்ரிக்டாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ நீங்கள் எப்போ உங்கள் வெயிட்டில் வந்து ஒரு சேஞ்ச் பார்க்குறீங்க, வெயிட் லாஸ் ஆகியிருக்குன்றதை உணர்றீங்க, செக் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக டெய்லி கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள் மேம். ஆல் தி பெஸ்ட். இன்னொரு சிஸ்டர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஹாய் சிஸ்டர், எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, வெயிட் வந்து 67 kg இருக்குது, டார்கெட் வெயிட் வந்து 60 kg ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் சிஸ்டர், கண்டிப்பாக 67 60ன்றது ஒரு சின்ன ஒரு டார்கெட் தான். கண்டிப்பாக வந்து ஒரு 2 மாதம் ஃபோக்கஸ்டாக நீங்கள் வந்து பண்ணாவே கண்டிப்பாக உங்கள் டார்கெட் ரீச் பண்ணிட முடியும். ஸோ சூப்பர் சிஸ்டர், அதுக்கு நீங்கள் இந்த 30 days சேலஞ்ச் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் கிடைக்கிற ஒரு ஐடியாஸ் வச்சு இன்னொரு 30 days நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் ஐடியல் வெயிட்டுக்கு உங்கள் டார்கெட் வெயிட்டுக்கு ரீச் ஆகிடுவீங்க சிஸ்டம். ஸோ தைராய்டு ப்ராப்ளம்னா கண்டிப்பாக டாக்டர் கன்சல்ட் பண்ணியிருப்பீங்க. எனக்கும் செகண்ட் ப்ரெக்னன்சி எப்போ தைராய்டு ப்ராப்ளம் இருந்தது. ஸோ ஓவரால் ஒரு 2 years வந்து நான் தைராய்டு டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் வெயிட் லாஸும் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு தைராய்டு எல்லாம் நார்மல் ஆகிடுச்சு. இப்போ நான் எந்த டேப்லெட்ஸும் எடுத்துக்கிறது இல்லை. ஸோ ஹாப்பியாக ஹெல்த்தியான ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணியிருக்கேன். ஸோ சீக்கிரமாக நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு ப்ராப்பரான மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க. சீக்கிரம் உங்கள் தைராய்டு ப்ராப்ளம்லாம் நார்மல் ஆகிட்டு நீங்கள் வந்து ஒரு பெட்டரான லைஃப் ஸ்டைலுக்கு வந்து போவீங்க சிஸ்டர். ஸோ ஆல் தி பெஸ்ட். டெய்லியுமே உங்கள் ஃபுட்டு என்ன மாதிரி ஃபுட்லாம் எடுத்துக்கிறீங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அது எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிஸ்டர். ஆன்சசி சிஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஹாய் சிஸ்டர், 6000 ஸ்டெப்ஸ் வாக்கிங் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, பட் வெயிட் லாஸ் நடக்கலை, பட் இட்ஸ் ஓகே, ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஓகே சிஸ்டர், நம்ம என்ன ப்ராப்ளம் பண்ணுறோம், ஸோ ஃபுட் ரொட்டீனில் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், ஏன் நடக்கலை அப்படின்றத வந்து கண்டுபிடிங்க. ஸோ முடிஞ்சளவு ஃபுட்டு வந்து கலோரிஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போது நீங்கள் கஞ்சி எடுத்துக்கிறீங்களான்னு தெரில, ஒரு 2 weeks தான் குறைஞ்சது டெய்லி மார்னிங் கஞ்சி எடுத்து பாருங்கள். லஞ்சுக்கு வந்து ரைஸ் கம்மி பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. டின்னருக்கு முடிஞ்சளவுக்கு பச்சை பயிர் தோசை இல்லை ராகி தோசை, அது மாதிரி ஆயில் கம்மியாக எதனா ஒரு விஷயம் வந்து ப்ரோட்டீன் ரிச்சா, இல்லை ஓட்ஸில் எதனா ஒன்று, இல்லை எக் ஆம்லெட், வெஜிடபிள் ஆம்லெட், அந்த மாதிரி டின்னர் எடுத்துக்கோங்க. ஸோ முடிஞ்சளவு உங்கள் ஃபுட் ரொட்டீனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் நடக்கும் சிஸ்டர். ஸோ நீங்கள் வாக்கிங்கும் பண்ணுறீங்க. ஸோ இது கூட டயட் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி அடிச்சிங்கன்னா நீங்கள் சூப்பராக பண்ணிடலாம். ஸோ நேற்றுக்கு நான் கமெண்டில் வந்து விஷ் பண்ணிட்டேன். ஸோ பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே விஷஸ் சிஸ்டர். ஸோ ஹாப்பியாக இருங்க. இப்போ இந்த இயர் வந்து சூப்பராக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு போங்க. வெயிட் லாஸ் பண்ணுங்கள், ஃபிட்டாக இருங்க, ஹாப்பியாக இருங்க சிஸ்டர். சிவரஞ்சனி சிஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. டுடே ஃபங்க்ஷன் மார்னிங் வந்து வார்ம் வாட்டர் எடுத்திருக்காங்க, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு இட்லி ஒரு ஆப்பம் எடுத்திருக்காங்க, லஞ்சுக்கு வந்து மட்டன் பிரியாணி சாப்பிட்ருக்காங்க, ஸோ டின்னர் வந்து ஒரே ஒரு ஃபிஷ் சாப்பிட்ருக்காங்க, வாட்டர் வந்து 3 liters குடிச்சிருக்காங்க. ஸோ சூப்பர் சிஸ்டர். நான் ஆல்ரெடி நேற்றுக்கே டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் ஃபங்க்ஷன்ஸ், கெட் டுகெதர், அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நம்ம ஃபேமிலி டின்னர்லாம் நம்ம போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணலாம். ஸோ நானுமே நேற்றுக்கு ஃபங்க்ஷன் தான் போயிருந்தேன். ஃபங்க்ஷன் போயிட்டு லஞ்ச் மட்டன் பிரியாணி தான் சேம் உங்களை மாதிரியே தான் சாப்பிட்ருந்தேன். ஸோ இட்ஸ் ஓகே சிஸ்டர். அதனால் நான் இந்த வீக் மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி, ரைஸ் முடிஞ்சளவு கம்மி பண்ணிடலாம், அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து ஒரு மைண்ட் செட் வச்சுருக்கேன். ஸோ நான் எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போக முடியுதுன்னு வந்து பார்க்கலாம். ஸோ இட்ஸ் ஓகே சிஸ்டர். நீங்கள் சூப்பராக மறுபடியும் உங்களோட டயட் வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு போங்க. நம்ம அந்த கலோரி சேர்த்து ஒரு சூப்பரான டயட் பிளான் பண்ணி பேர்ன் பண்ணிடலாம் சிஸ்டர். ஸோ நோ வரிஸ். இன்னைக்குலேருந்து சூப்பராக எடுத்துகிட்டு போங்க. மாரீஸ்வரி சிஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அக்கா, எனக்கு 10 months பேபி இருக்குது, ஃபீட் பண்ணுறேன், நான் கருப்பு கவுனி எடுத்துக்கலாமா, எனக்கு நீங்கள் டெய்லி மோட்டிவேஷன் பண்ணுங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணுறேன் சிஸ்டர். என்னால் எவ்வளோ முடியுமோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுலேயும் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஸோ 10 months பேபி வச்சுருக்கோம். இந்த டைமில் நிறைய மூட் ஸ்விங் இருக்கும், ஃபிசிக்கலியும் சரி மென்டலியும் சரி நம்ம கொஞ்சம் டயர்டாக இருக்கும். ஸோ இந்த டைம்லேயே நீங்கள் ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ
சூப்பரான விஷயம் சிஸ்டர். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ பாப்பாவுக்கு கருப்பு கவுனி ரைஸுன்றது ரொம்ப சத்து நிறைந்த ரைஸ் சிஸ்டர். இருக்கிற அரிசிகளுக்கெல்லாம் ராஜா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்து அரசர்கள் மட்டுமே இதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அரிசி தான் இது. இதனால வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது தான், நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ நான் என்னோட பர்சனல் சஜஷன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பாப்பா ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றனால கலோரிஸ் கம்மியாலாம் எதுவும் ஃபுட்டு எடுத்துக்க வேணாம் சிஸ்டர். ஸோ நீங்கள் ரெகுலர் ஃபுட்ஸை எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த சாட் ஐட்டம்ஸு, ஸ்நாக்ஸு, அப்புறம் ஆயிலி ஐட்டம்ஸ் அது எல்லாமே நிறுத்திடுங்க. கண்டிப்பாக ஃபீட் பண்ணுறனால குட்டி குட்டி பசி வந்துட்டே தான் இருக்கும். அந்த பசி வர டைமில் நிறையா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கோங்க சிஸ்டர். ஸோ சூப்பராக உங்களால் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஃபீட் பண்ணுறதுனால உங்கள் உடம்புல கலோரிஸ் பேர்ன் ஆகிட்டே தான் இருக்கும். அது கூட சேர்த்து நீங்கள் டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லை வாக்கிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எதுனா பண்ணுங்கள். ஃபுட்டு வந்து நீங்கள் நார்மலாகவே எடுத்துக்கோங்க. பேபியோட ஃபீடிங் ஜேர்னி வந்து அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது இல்லைங்களா? ஸோ நீங்கள் நார்மல் ஃபுட்டாக எடுத்துகிட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சிஸ்டம். ஒன்ஸ் நீங்கள் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் பாடிக்கு தேவையான கலோரிஸ்க்கு கம்மியாக லோ கலோரிஸ் உள்ள மாதிரி ஒரு டயட் பிளான் பண்ணி சீக்கிரமாக வெயிட் லாஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ நீங்களும் உங்கள் ஹெல்த்தும் முக்கியம், பேபியோட ஹெல்த்தும் முக்கியம். அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஃபுட்டு காம்ப்ரமைஸ் பண்ண வேணாம். ஓவர் ஈட்டிங் பண்ணிடாமல் தேவையான அளவு பார்த்து ப்ராப்பராக வந்து எடுத்துக்கோங்க சிஸ்டர். சங்கீதா சிஸ்டர் கேட்டுட்டாங்க, காஃபி குடிக்கலையா சிஸ்டர்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி நான் நேற்றுக்கு எடுத்த வீடியோ வந்து சாட்டர்டேயோட ரொட்டீன் தான் நேற்றுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நேற்றுக்கு சண்டே மார்னிங் நான் காஃபி தான் குடித்தேன். மார்னிங் ரிலாக்ஸாக எழுந்தேன். இங்கே ஆல்மோஸ்ட் சென்னையில் வந்துட்டு சம்மர் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வந்துடுச்சு. ஸோ மார்னிங் எழுந்தது ரொம்ப குளிரும் இல்லை, ரொம்ப வெக்கையும் இல்லை. ஸோ ஒரு மாதிரி கிளைமேட் நல்லா இருந்தது. ஸோ எழுந்தது காக்காலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. காக்காவுக்கு போய் காராபூரி சாப்பிட்டு கொடுத்துட்டு பாப்பாவும் என் கூடவே எழுந்து வந்துட்டா பசிக்குதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு காஃபி பிஸ்கெட்ஸ் கொடுத்தேன். அவளும் ரிலாக்ஸாக வெளியில் காக்காலாம் வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா. ஸோ நானும் பாப்பா கூட உட்காந்து சூப்பராக ஒரு காஃபி குடிச்சிட்டு ஒரு ரிலாக்ஸான மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் அம்மா பண்ணாங்க. சின்ன சின்ன ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஃபுல்லாக பிரேக்ஃபாஸ்ட்லாம் வீட்டிலே சாப்பிட்டுட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்பி போயிட்டோம். நேற்றுக்கு வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து போயிட்டோம். ஸோ நேற்றுக்கு சண்டே வந்து அப்படி தான் ஒரு சூப்பராக வந்து போச்சு. நல்ல டே வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் எண்டு வரைக்கும் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ டெய்லியுமே நம்ம வீடியோஸ் வருது, மிஸ் ஆகாமல் பாருங்கள். உங்களால் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஸோ என்னால் முடிஞ்ச விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நான் கூட ஷேர் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். உங்களுக்கு பர்டிகுலராக இதை பற்றியாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கிங்க தாராளமாக கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம அதை பற்றி டெய்லியுமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபோக்கஸ்டாக இருங்க, மோட்டிவேட்டடாக இருங்க. ஸோ செல்ஃப் மோட்டிவேஷன் அண்ட் செல்ஃப் லவ்ன்றது ரொம்ப முக்கியம். நான் மறுபடியும் சொல்கிறேன். அது ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தால் நமக்கு நம்மளே தோல் தட்டி கொடுத்துட்டு அடித்து நோக்கி போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வந்து வளர்த்துக்கோங்க. பாசிட்டிவான லைஃப் ஸ்டைல் வந்து லீட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ வாங்க வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்துக்கலாம். ஸோ சூப்பரான ஸ்லோவான சண்டே மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காக்காக்கெலாம் ஸ்நாக்ஸ் போட்டேன். அது ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், மார்னிங் 6 o'clock. எப்போவுமே இந்த டைமுக்கு வந்து அவள் ஹரிபரியாக கிச்சனில் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ரிலாக்ஸிங்காக இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த கிளைமேட்டில் சூடாக ஒரு காஃபியோடு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சூப்பராக ஒரு காஃபி லாஸ்ட்டு சண்டே குடித்தது. சூப்பராக டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் போய் ரிலாக்ஸிங்காக இந்த காஃபியை ருசித்து குடிச்சிட்டு வரேன். இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணிக்கிட்டு. இங்கே பாருங்கள், ஒருத்தவங்க 5 மணிக்கெலாம் பசிக்குதுன்னு ஏஞ்சி உட்காந்து பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹாய், குட் மார்னிங். பாப்பா மேடம் கொஞ்சம் டயர்டு, நேற்றுக்கு லைட்டாக உடம்பு சரியில்லை. நம்ம கிச்சன்லேருந்து பார்த்தாவே சன்ரைஸ் ஆகிறது ரொம்ப அழகாகவே தெரியும். ஸோ மாடியில் கரெக்டாக அந்த கார்னரில் தான் நம்ம அழகாக பூச்செடி வச்சுருக்கோம். ஸோ அது அழகாக வந்து அதுக்குள்ளார பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் சீனரி பார்க்குறதுக்கு. ஸோ நேற்றுக்கு மார்னிங் வந்து இப்படி தான் இருந்தது. சூப்பராக சன்ரைஸ் வந்து ஆச்சு ஒரு 6 o'clock. அப்புறம் பேர்ட்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி சைலண்ட்டாக, சண்டே இல்லை ஸோ எல்லாருமே லேட்டாக தான் டே ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா. பெருசாக வண்டி சத்தம் எதுவுமே இல்லை. ஒரு மாதிரி அமைதியான ஸ்லோவான ஹாப்பியான மார்னிங்காக இருந்தது. ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்ததுங்க மார்னிங்.
ஸோ நம்ம மாடியில் பார்த்தோன்னா பேசிக் மெடிசனுக்காக யூஸ் ஆகிற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஆலிவேரா வந்து எப்போவுமே இருக்குங்க. அப்பப்போ வந்து ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் அதோட ஜெல் எடுத்து. அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா துளசி செடி எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும். அப்புறம் கற்பூரவள்ளி பசங்களுக்கு கோல்டுலாம் வர டைமில் கஷாயம் வச்சு கொடுக்க யூஸ் ஆகும். அப்புறம் பிரண்டை செடி இருக்கும். அப்புறம் கருவேப்பிலை செடி வச்சுருப்போங்க. தூதுவளை இப்போ தான் வச்சுருக்கோம், அது இப்போ தான் வளர ஆரம்பிக்குது. ஸோ கருவேப்பிலை வந்து எமர்ஜென்சி டைமில் யூஸ் ஆகும். அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தோன்னா மருதாணி இலை, அதில் இலையெல்லாம் பறிச்சாச்சு. ஸோ குச்சி மட்டும்தான் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் வந்து மினி இட்லி மாதிரி குட்டி குட்டியாக ஒரு 3 இட்லி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக பொங்கல் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே மேரேஜ் ஃபங்க்ஷன் கிளம்பியாச்சுங்க. ஸோ லன்ச் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஹெவி தான். ஸோ மேரேஜ் ஃபங்க்ஷன் தான். மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 சாப்பிட்டுட்டு ஒரு லாஸ்ட்டாக ஃப்ரூட் சாலடோடு முடிச்சாச்சுங்க.